ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம். வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நவம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை வாரம் அப்படின்னு சொல்லணும். குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் துலாத்தில் 4 நாள் ஆட்சி வேடத்திலும் விருச்சிகத்தில் 3 நாள் குருவின் பார்வையிலும் இருப்பதால் ராசிநாதன் சிறந்து விளங்குவதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். இதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார். குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம். 3ஆம் இடத்து அதிபதி 3ல் பரிவர்த்தனை யோகம் வருகிறார். 8க்குடைய குரு 8ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுகிறார். 10ல் ராகு பகவான் இருக்கிறார். 11ல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். நேர்கதியில் சென்று குரு பார்வையில் இருக்கிறார். இப்படி எல்லா கிரகங்களும் மிக மிக உன்னதமாக இருப்பதால் சாதிக்கும் ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் மேன்மை இருக்கும். உத்தியோகத்தில் நல்லது நடக்கும். ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் இருந்து குரு பரிவர்த்தனை யோகத்தில் வருகிறார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு கடைசி 2.25 நாள் வந்து நல்ல நிலையில் இருக்கிறார். 11ஆம் இடம். அப்போது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக என்று சொன்னால் மிகையாகாது. எடுத்த முயற்சி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுங்க. தொழிலில் வளர்ச்சி ஏற்படுமா? உத்தியோகம் எப்படி இருக்கும்? இந்த வாரம் சென்ற வாரத்தை விட மேன்மையா அல்லது மீடியமாக இருக்குமா? இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் நல்லா இருக்கும். காரணம், இந்த 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறார். இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ தொழிலில் வளர்ச்சி, மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் குரு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ், இல்லை தொழில் சார்ந்த சில கருவிகள், சில எக்யூப்மெண்ட்ஸு, சில ப்ராடக்ட்டு, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு பார்க்கக்கூடிய நன்மை சேர்த்து குவிச்சு விட்டுருவீங்க உங்கள் ஆஃபீஸில். அதாவது உங்கள் விற்பனை பண்ணக்கூடிய அதில் சேல்ஸு நல்ல நிறைய கமாடிட்டிஸ் உங்களை போட்டு அடுக்கி வச்சு நல்ல ஷோரூம் மாதிரி வச்சு வாங்குறவங்க வர்ற கஸ்டமர் வந்து ரொம்ப தகைச்சி போய் எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னு எல்லாம் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த வாரம் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவீர்கள். சின்சியராக வேலை பார்ப்பீங்க. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது குரு பார்வையில். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், விரிவாக்கம் பண்ணுவார். 11ல் 10க்குரிய சனி பகவான் 11ல் இருக்குது, குரு பார்வையில் வேறு இருக்குது. அப்போ இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் என்று சொல்லலாம்.
சூப்பரான ஒரு வாரம். தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ரொம்ப கொண்டாட்டம். உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏழுக்குடைய செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்லது நடக்கக்கூடிய காலம், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரம், கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும். கூட்டு தொழிலில் ஒரு மேன்மையை பார்க்க போகிறீர்கள், ஒரு சந்தோஷத்தை அடையப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. என்ன மைனஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு மைனஸ் தாங்க. அப்போ தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதே நேரத்தில் டொமஸ்டிக்காக நீங்கள் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா வீட்டுக்கு, அந்த டொமஸ்டிக் வெஹிக்கிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ரிப்பேர் ஆகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதையும் தாண்டி நீங்கள் வாகனத்தையே தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வாகன ஓட்டிகள் இருக்கீங்க. அதாவது ஆட்டோ, காரு, டாக்ஸி, லாரி, மெட்ரடர், வேனு, இப்போ இந்த நிறைய கனரக இயந்திரங்கள் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் செலவினங்களை விற்கும். அதாவது நீங்கள் அந்த சவாரி கிடைக்குதோ இல்லையோ, அதனால் பொருளாதார வரவு இருக்கோ இல்லையோ, செலவும் இருக்குது. ஏன்னா நாளுக்குடையவன் உங்களுக்கு 7ல் போய் குரு பார்வையில் இருக்கார். வருமானம் சிறப்பாக வரும், அதனோடைய செலவும் ஆகும், ரிப்பேர் செலவு இருக்கும். அது கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தத்தான் வருத்தம். மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நல்லாவே படிப்பாங்க, குறை இல்லை. உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. இந்த ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருப்பீங்க. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் 12 ஹவர் வேலை பார்ப்பீங்க. கடனை வாங்கிட்டோமே, நம்ம நல்லா விற்கிது பொருள், நல்லா இன்னும் ஒரு 1 ஹவர் இருந்து நல்லா இது பண்ணணும், சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நீங்களே விரும்பி உட்காந்து வியாபாரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவீங்க. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுகிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி அதாவது 7க்குடைய செவ்வாய் ஆட்சி பீடம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். ஒன்று அவங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். ஏதோ ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி சூரியன் நல்ல நிலையில் இருக்கார். அவர் பாருங்கள், நாளுக்குடையவன் 7ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது அரசாங்கத்தால் நிறைய அனுகூலம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு லோனுக்காக போய் நிற்கிறீங்க, ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போய் நிற்கிறீங்க, உடனே கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. பாக்கியமான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. உங்கள் தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். அது மட்டும் இல்லை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறையில் பணியாற்றுபவர்கள், ரசாயனத்துறை, செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் போட்டோம், அவங்களுக்கும் சிறப்பான ஒரு அம்சம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம். பணம் வருவாய் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பணம் வருவாய் இருக்குது. குடும்பத்தில் அமைதி இருக்குது. மனைவி மற்றும் குழந்தைகளால், நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தேக ஆரோக்கியம், 6ஆம் இடத்தில் அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். அதனால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமையப் போகிறதே ஒழிய அலைச்சல் இல்லாத ஒரு வாரம். அலைச்சலே கிடையாது. புதிதாக எதையும் வாங்குவீர்களா, ஏதாவது இடம் பூமி ஏதாவது வாங்குவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புதுசாக ஏதாவது இடமோ பூமியோ வாங்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க.
இல்லை உங்களுக்கு வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க, சுப முடிவை தரக்கூடிய நிலை. இந்த ரிஷபத்துக்கு 23, 24 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றி, துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.